ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. தனக்கு அப்புறம் நாட்டை ஆட்சி செய்ய ஒரு இளவரசன் வேணும் அப்படின்னு யோசிச்சாரு. தனக்கு குழந்தை இல்லாத காரணத்தால நாட்டு மக்கள்லயே ஒரு நல்ல இளைஞனா பார்த்து இளவரசன் ஆக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாரு. அதன்படி நாட்டுல உள்ள எல்லா இளைஞர்களையும் அரண்மனைக்கு கூப்பிட்டாரு. அவங்க எல்லார்கிட்டையும் ஒரு ஒரு விதையை கொடுத்தாரு. இந்த விதையை நீங்க வளர்த்து 1 மாசத்துக்குள்ள பெரிய செடியா கொண்டு வரணும். யார் அப்படி பெரிய செடியா கொண்டு வராங்களோ அவங்க தான் அடுத்த இளவரசன் அப்படின்னு சொல்றாரு. சரியா 1 மாசம் கழிச்சு எல்லாருமே அவங்கவுங்க விதைச்சிருந்த செடிகளை எடுத்துட்டு அரண்மனைக்கு வந்தாங்க. ஒரே ஒரு இளைஞன் விதைச்ச விதை மட்டும் செடியா வளரல. அவன் ராஜா கிட்ட வந்து என்னால செடியை வளர்க்க முடியல, செடி வளரல அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ராஜா நீதான் அடுத்த இளவரசர் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட மத்த இளைஞர்கள் நாங்க செடியை வளர்த்துருக்கோம், இவன் செடியே வளர்க்கல, இவன் எப்படி அடுத்த இளவரசன் ஆவான் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராஜா நான் கொடுத்த விதை வேக வச்ச விதை, அதுல இருந்து செடியே வளராது, நீங்க எல்லாம் போய் சொல்லியிருக்கீங்க, இவன் மட்டும்தான் உண்மையா இருக்கான் அப்படின்னு சொன்னாரு. ராஜா அந்த இளைஞனையே தன்னோட வாரிசா ஊர் மக்களுக்கு அறிவிச்சு அவனுக்கு முடிசூட்டியும் வைக்கிறாரு.